நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு குழந்தை எல்கேஜியிலிருந்து +2 முடிச்சு வெளியே வர வரைக்கும் குறைஞ்ச வச்ச 14 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம்ங்க. தெரிஞ்சும் தெரியாம 14 லட்சம் செலவு பண்றான். அந்த பையன் காலேஜ் முடிக்கும் போது நல்லா படிச்சு மார்க் எடுத்துட்டா அவ மெரிட்ல போயிடுற. மார்க் இல்லைன்னா காலேஜ் சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். 25 லட்சம் ரூபாய் அனாம்பத்தா கொண்டு போய் கல்வி நிறுவனங்களுக்கு கொட்டுறமையா. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டு அந்த 25 லட்சத்தை அவங்ககிட்ட கொடுங்கய்யா. ஒரு வட்டிக்கடை போட்டு மாசம் 25 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுப்பானையா. அந்த புத்திக்கு வாங்கய்யா. முதல்ல கொண்டு போய் சேர்த்து பொண்டாட்டி குத்துற அப்பம் பையன் படிக்கிறான் பிரைவேட்ல, உனக்கு என்ன சேர்த்து குறவுதா? அது இந்த மார்க் வந்த போது அந்த பசங்க படுத்துற பாடு இருக்குது. எவன் வந்தாலும் கேட்கறான், என்ன மார்க் எடுத்தீங்க? என்ன மார்க்? உங்க பையன் என்ன மார்க்? என்ன மார்க் பையன்? என்ன மார்க் எடுத்த உனக்கு என்னடா நோவுது? நீ என்ன பண்ண போற? நீ வந்ததுக்கு தின்னு போட்டு மிச்சர் திண்டு காப்பி குடிச்சு போறானா? வேலை இல்லாத இருக்கு அவனுக்கு. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருப்ப, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருப்ப, கிடைக்காம இருந்திருக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். சொந்தக்காரன் வந்தா, சார் என்ன பண்றீங்க? அவன் என்ன பண்ண உனக்கு என்ன? சார் என்ன பண்றீங்க? போச்சாது நீதான் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுப்பியா? அதெல்லாம் முடியாது. நம்ப மாட்டாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு காசு உள்ளவனுக்கு தாங்க கடவுளே அடி பண்ணிடுறேன்.